என்கிட்ட காசு பணம் நெறைய இருக்கு. ஆனா நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிகாரத்த கொண்டு வந்திருக்கேன். இந்த மாரி பரிகாரத்த கொண்டு வர நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெறைய காசு பணம் எல்லாமே இருக்கு. ஆனா நிம்மதியான வாழ்க்கை இல்ல. ஒரு மன நிம்மதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சஞ்சலமோ நமக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தா உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன் கேளுங்கோ. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையோ அல்லது கிருத்திகை நாளோ அன்னைக்கு போயிட்டு திருத்தணியில ஒரு வேண்டுதல வச்சுட்டு வாங்க. ஏன் திருத்தணி ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா, யுத்தத்திற்கு பிறகு முருகன் போய் அங்க உட்கார்ந்து தான் அவருடைய கோபத்த தணிச்சு அவர் நார்மலைஸ் ஆனார். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க உங்களுடைய பரிகாரத்தையும், உங்களுடைய கவலைகளையும் முருகன் கிட்ட கொட்டுனீங்கன்னா, முருகர் கண்டிப்பா உங்களுக்கு ஆட்கடச்சம் தருவார் அப்படின்னு அப்புறம்.